அண்ணா பேனர் ரெடி ஆயிடுச்சு, வாங்க ஓகேவான்னு பாருங்க. நான் வந்துட்டேண்ணா. டேய் தம்பிங்களா, பேனர் போட வந்துக்கிறேன்டா. பேனர்லாம் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் டக்குன்னு அண்ணா அக்கௌண்ட் காசு போட்டுருங்க. டேய் ஓகேவான்னு பாத்துங்க. ஏன்னா டைலாக் எதனா போடணுமா? ஆமா, நான் டைலாக் போடணும். இங்க பாரு, டைலாக் போடணுமா? டைலாக் வந்து அப்படியே மிரணும். எங்கள் ராஜ்யத்தை வெல்ல வீரனும் இல்லை, அதை விட்டு கொடுக்க நாங்கள் கோழையும் அல்லை. ஓகே ஓகேவான்னு பாத்துக்கண்ணா. வேற எதனா ஊர் பேர் எதனா போடணுமா? நோ, ஆமாண்ணா, விர்ஜின் பாய்ஸ் ஓமந்தூன்னு போடணும். எது? அண்ணா வெர்ஜின் பாய்ஸ் போட்டாச்சு, 4000 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்க, அப்பதான் பிரிண்ட் ஓட்ட முடியும். அனுப்பண்ணா 2 மினிட்ஸ் நான் அனுப்பண்ணா. ஹலோ, டே தம்பி பிரபா, அண்ணன் பேசுறா. சொல்லணா. டே பேனர் அடிக்க வந்துங்கடா, காசு விடுறா. மாலை கட்டிங்கண்ணா வேணா. பேசி முடிக்கிறதுக்குள்ள போன வைக்கிறானுங்க, இவனை கேட்போம். ஹலோ, டே தமிழ், அண்ணன் பேசுறா. பேனர் போட வந்தா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் வருதுடா, காசு போட்டு விடுங்கடா. என்ன கேட்ட? 300 பேனரா? யார் கேட்டீங்க? போட்டோ போட்டீங்க? காசுலாம் இல்லை, வை. ஹலோ டேய் புளியாங்கோட்டா, டேய் பேனர் போடுறது காசு போட்டு விடுறா. சரி வை. என்னடா பேச விட மாட்டீங்க? நம்ம இவனுக்கிட்ட கடை கேட்கற மாதிரி நம்ம இது பண்றானுங்க. எவனுமே காசு தர மாட்டானுங்க. போன்ல யாருங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, டேய் பாவாடா, டேய் காசு போட்டு விடுறா, பேனர் அடிக்க வந்துக்கிறேன். காசா? 300 அவன் இருக்கிற அவசரம் தெரியல உனக்கு காசு வேடா போனா. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் இருக்கே இல்ல லைன்ல. டேய் 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 கை வீரர்கள் வெல்ல. ஹலோ, டேய் குண்டு பையா, பேனர் அடிக்க வந்துடுறேன், காசு போட்டு விடுறா. அக்கௌண்ட்ல காசு இல்ல, கையில தாங்க, இது வந்து வாங்கிக்கோ. டேய் இப்ப கடையில இருக்கிற அர்ஜென்ட்டா போட்டு விடுறா. மனுஷால பாத்தியா, காசை பாத்தியா? என்னெல்லாம் இல்ல, வெயிட் பண்ண. எவனா கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க. டேய் எல்லா குரூப்லயும் பேனர் எடுத்து இன்ட்ரெஸ்டா ஒருத்தன் போவீங்கல்ல, உங்களுக்கு தானே இந்த வீடியோ. மச்சான் தேப்போ நான் காசு போட்டு விடுறான், நீ போய் இப்படி அடி, என் போட இங்க போடு, என் போட கீழே போடு, மேலே போடு, இந்த டைலாக் போடு, இந்த சாமி போடுன்னு எல்லாம் சொல்லுவானுங்க. ஆனா காசு மட்டும் கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு பேச்சை நம்பி பேனர் கடைக்கு போய் அசிங்கப்படாதீங்க. இப்ப என்ன பண்ணா பாத்தியா, தே வந்து தரேன் நம்ப மாட்டியா, காசு கொடு, நம்ம கடங்கார மாதிரி ஒவ்வொருத்தையும் கெஞ்சி காசை வாங்கி இன்னைக்கு பூரா பேனர் கடையில் வந்து உட்காந்துங்கன்னா இவனு வீட்டுல உட்காந்து போன ஆன் பண்ணிட்டு காசுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறானுங்க. இனிமே பேனர் கடைக்கு போனா காசோட போங்க, இல்லைன்னா போவாதீங்க. உள்ள பேனர் கடைக்காரன் பார்த்தா அசிங்கப்படுத்துவானே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.